கிட்டத்தட்ட ஒரு 3 MCQ கேள்விகளுக்குள்ள வரலாம். எத்தனை MCQ கேள்விகள் வரையலாம் சொன்னால் 3 MCQ கேள்விகள் என்ன செய்யலாம் என்றால் சராசரியாக எங்களோட பேப்பர்ல வரக்கூடியதாக இருக்கும். 3 MCQ கேள்விகள் வரக்கூடிய அமைப்புல இருக்கும். ஓகே, எஸ்ஏ பேப்பர் எடுத்தீங்கன்னு சொன்னால் எஸ்ஏல வந்து ஒரு அல்லது ஸ்ட்ரக்சர்ல எஸ்ஏ அல்லது ஸ்ட்ரக்சர்ல 75 மார்க்ஸுக்குரிய ஒரு பகுதியாக இது அமையும். எஸ்ஏ அல்லது ஸ்ட்ரக்சர்ல வந்து 75 மார்க்ஸுக்குரிய ஒரு பாட்டாக என்ன செய்யும் சொன்னால் எனர்ஜெட்டிக்ஸ் அமைய போகுது. அப்ப எங்களோட பேப்பர்ல எனர்ஜெட்டிக்ஸுக்கான பெர்சன்டேஜ் சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3 MCQ வரலாம். அதே மாதிரி 3 MCQ, ஒரு MCQ நாங்க 2000 மார்க்ஸ் பார்க்கக்குள்ள 20 60 என்ற அடிப்படையில பார்ப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் எஸ்ஏ பகுதியில பாத்தீங்கன்னா 75 மார்க்ஸுக்குரிய ஒரு பகுதி வரும். 75 மார்க்ஸுக்குரியது. ஆகவே இதை நீங்க கூட்டினீங்கன்னு சொன்னால் இங்க வரப்போகுது 5 135 மார்க்ஸுக்குரிய ஒரு பாட். 135 மார்க்ஸ் வந்து இது 2000க்குரிய மார்க்ஸ். அப்ப நாங்க 2000 மார்க்ஸ் சொன்னால் அதை நாங்க 20ஆல பிரிப்போம். இன்னைக்கு 135 நீங்க 20ஆல பிரிச்சீங்கன்னு சொன்னால் 6.75% எங்கட பேப்பர்ல எக்ஸாம் பேப்பர்ல இதுக்குரிய பகுதி மார்க்ஸ் கிடைக்க போறது 6.75%. ஓகே, இதுதான் எங்களோட எனர்ஜெட்டிக்ஸுக்குரிய பேப்பரோட இது பாக்குற நேரம் உங்களோட இதுல. அப்ப நான் எவ்வளவு இந்த முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றதை உங்களுக்கு இந்த இதுல இருந்து விளங்கி கொள்ளலாம். ஒன்று. ரெண்டாவது, இந்த எனர்ஜெட்டிக்ஸ் பேப்பர்ல 6.75% வந்தாலும் எங்களுக்கு பின்னுக்கு நாங்க முக்கியமாக படிக்க போற மிக முக்கியமான ஒரு யூனிட் தான் என்னது என்றால் சமநிலை, அதோட கைனடிக்ஸ் சொல்றது. இந்த பகுதிகளில் சில இடங்கள்ல சில பகுதிகளில் இந்த எனர்ஜெட்டிக்ஸுக்குரிய சில தியரிகள் வந்து எங்களுக்கு என்ன செய்யும் என்றால் தேவைப்படும். விளங்கி இருந்தால் அந்த பகுதிகள் எங்களுக்கு அழகாக செஞ்சுட்டு போகக்கூடியதாக அமையும். அப்ப அந்த அடிப்படையில எனர்ஜெட்டிக்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு யூனிட். ஏனென்றால் பின்னுக்கு நாங்க படிக்க போறோம். இப்ப சமநிலை எடுத்தீங்கன்னு சொன்னால் எங்களோட எக்ஸாம் பேப்பர்ல கிட்டத்தட்ட பெரும் பகுதி வந்து சமநிலை தான். கிட்டத்தட்ட ஒரு 25-30க்கும் மேற்பட்ட அளவு பெர்சன்டேஜ் கொண்ட ஒரு பகுதி வந்து சமநிலை. அப்ப அந்த சமநிலை பகுதியில சில பகுதிகளை நீங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளணும் என்றால், கிளியரா விளங்கி கொள்ளணும் என்றால் உங்களுக்கு இந்த எனர்ஜெட்டிக்ஸ் அந்த பகுதி வந்து கட்டாயம் என்னது என்றால் தேவை. சரியா? அப்ப இன்னைக்கு 6.75 மார்க்ஸ் சொல்லி போட்டு எங்களுக்கு சும்மா சின்னொரு மார்க்ஸ் தானே அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுட்டு போகல. இந்த மார்க்ஸை பொறுத்த மட்டும் பெரிய அளவான ஒரு மார்க்ஸ். சரியா? இது ஒரு போட்டி பரீட்சை அப்படின்ற நேரம் வந்து இது வந்து பெரிய அளவு ஒரு தாக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு மார்க்ஸ் தான் இந்த 6.75 மார்க்ஸ் வந்து சொல்றது. சரியா? ஓகே, ஒரு மார்க்ஸ் கூட நாங்க சும்மா வேஸ்ட் பண்ணிடப்பட எங்க பேப்பர்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்மையிலேயும் ஆகவும் சிம்பிளான ஒரு யூனிட் தான் எனர்ஜெட்டிக்ஸ் சொல்றது. இதுல சில வரைவிலக்கணங்களுக்குரிய பகுதிகள் வரும். அந்த வரைவிலக்கணங்களை நாங்க தெளிவாக விளங்கி கொள்வீங்க அப்படின்னு சொன்னால் இதுல வரக்கூடிய கேள்விகளை வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் எங்களுக்கு அநேகமாக செஞ்சுட்டு போகக்கூடியதாக இருக்கும். அழகா செஞ்சுட்டு போகக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்ப இந்த எனர்ஜெட்டிக்ஸ் யூனிட்ல நாங்க படிக்க போற சப் டாபிக்ஸ் என்னது? உங்களுக்கு நான் ஒவ்வொரு யூனிட்டையும் செய்யற நேரமா நீங்க அந்த ஒவ்வொரு யூனிட்லயும் என்னென்ன படிக்க போறீங்கன்ற விஷயம் தெளிவா இருக்கணும். சிலவங்க இருப்பாங்க ஒவ்வொரு யூனிட் முடிச்சிருப்பாங்க, அந்த யூனிட்ல நான் என்னத்தை படிக்கணும், எவ்வளவு படிக்கணும், என்னத்தை படிச்சிருக்கிறேன் என்ற ஒரு தெளிவு இருக்காது, ஒரு ஆர்டர் ஒன்று இருக்காது, ஒரு ஒழுங்கு ஒன்று இருக்காது. சரியா? சும்மா தலைப்புகளை போட்டு நாங்க படிச்சுட்டு போவோம். ஆனா உங்களுக்கு நான் ஒவ்வொரு யூனிட் செய்யற நேரமும் அந்த ஒவ்வொரு யூனிட்டுக்கும் உரிய சப் டாபிக் என்னென்ன உப தலைப்புகளுக்கு கீழே இந்த யூனிட் பிரியுது என்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். விளங்குதான்? கேஸஸ் எடுத்தாலும் சரி, கல்குலேஷன் எடுத்தீங்கன்னாலும் சரி, ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், இப்ப நாங்க படிக்க போற 5வது யூனிட்லயும் என்னென்ன உப தலைப்புகளுக்கு கீழே நாங்க இந்த பாடத்தை பார்க்க போறோம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். அப்படி நீங்க அந்த விஷயங்களோட தெரிஞ்சு வச்சுக்கொள்வீங்கன்னா அந்த யூனிட்டை லேசா ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். அந்த யூனிட்ல நான் படிக்க வேண்டிய விஷயம் எவ்வளவு தான் என்ற ஒரு லிமிட் ஒன்று விளங்கும். உங்களுக்கு எந்த ஒரு பகுதியும் என்ன செய்யாது என்றால் உடுப்படாது, மிஸ் ஆகாது.
விளங்குதா? ஆகவே அந்த இது அடிப்படையில பாத்தீங்கன்னா எங்களோட இந்த 5வது யூனிட்ல இருக்கிற முதலாவது உபத்தலைப்பு என்னது அப்படின்னு சொன்னால் வெப்ப ரசாயனவியலும் வெப்ப இயக்கவியல் அடிப்படையான சில பதங்களை பத்தி பார்க்க போறோம், சில டேர்ம்ஸ் பார்க்க போறோம். சரியா? அடிப்படையான சில பதங்களை நாங்க இங்க என்ன செய்வோம்னு சொன்னால் பார்ப்போம். அதுதான் மிக முக்கியம். அந்த பதங்களை நீங்க தெளிவாக விளங்கி கொண்டா என்னதுன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த எனர்ஜெட்டிக்ஸ் வந்து லேசாக இருக்க போகுது. சரியா? அந்த இது நான் சொன்னேனே சில வரைவிலக்கணங்கள் கொஞ்சம் இருக்குது, அந்த வரைவிலக்கணங்களை நீங்க தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்வீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லேசாக இன்னைக்கு கேள்விகளை செஞ்சுட்டு போலாம். ஒன்று. ரெண்டாவது, தாக்கங்களோட இணைஞ்ச வெப்ப உள்ளுறை மாற்றங்கள் என்னன்னா தாக்கங்களோட தொடர்புபட்ட வெப்ப உள்ளுறை மாற்றங்களை பத்தி நாங்க பார்ப்போம் இன்னைக்கு வார 2வது தலைப்பு. சரியா? இந்த இது தான் வெப்ப உள்ளுறை மாற்றங்கள் என்னென்ன வகையான வெப்ப உள்ளுறை மாற்றம். உதாரணத்துக்கு நாங்க உங்களுக்கு சொல்லணும்டா, நீங்க ஃபர்ஸ்ட் யூனிட்ல படிச்சிருப்பீங்க 2 வெப்ப உள்ளுறையை பத்தி படிச்சிருப்பீங்க. ஓலவல்ல ஏற்கனவே ஒரே ஒரு வெப்ப உள்ளுறை அறிமுகமாக இருக்கும். ஒன்று வந்து என்னதுன்னு சொன்னால் அயனாக்கல் வெப்ப உள்ளுறை சொல்லி அயனாக்கல் சக்தி சொல்லி ஒன்று பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் யூனிட்ல அயனாக்கல் சக்தியோட சேர்த்து நீங்க பார்த்திருப்பீங்க என்னதுன்னு சொன்னால் இலத்திரன் நாட்டல் சக்தி என்று சொல்லி. இது மாதிரி கிட்டத்தட்ட 20-25 வெப்ப உள்ளுறைகளை பத்தி நாங்க என்ன செய்வோம் என்றால் இந்த இதுல பார்ப்போம். அந்த வெப்ப உள்ளுறை மாற்றங்கள், அந்த வெப்ப உள்ளுறையை பத்தி படிக்கிறது தான் எனர்ஜெட்டிக்ஸ் சொல்றது. அடுத்தது வந்து என்னதுன்னு சொன்னால் 3வது தலைப்பு, 3வது உப தலைப்பு வந்து சாலக வெப்ப உள்ளுறை அல்லது அயன் சேர்வையினுடைய தோன்றல் வெப்ப உள்ளுறையை நாங்க எப்படி துணிறன்னு சொல்லி. ஒரு அயன் சேர்வை உருவாக்கப்படுகின்ற நேரம் அங்க பயன்படுத்தப்படுகின்ற அந்த சக்தியை, அந்த வெப்ப உள்ளுறையை நாங்க எப்படி கணிக்கிற என்று சொல்லி என்ன செய்வோம் என்றால் பார்ப்போம். அதுக்காக வேண்டி நாங்க ஒரு சக்கரம் ஒன்றை பயன்படுத்துவோம். அந்த சக்கரத்தை சொல்லுவோம் என்னதுன்னு சொன்னால் போன்ஹேபரனுடைய சக்கரம் சொல்லுவோம். சரியா? போன்ஹேபர் சைக்கிள் சொல்றது போன்ஹேபர் சக்கரம் சொல்லி அந்த சக்கரத்தை பயன்படுத்தி நாங்க இங்க துணிஞ்சு கொள்வோம். 4வது தலைப்பு, 4வது உப தலைப்பு என்னதுன்னு சொன்னால் ரசாயன தாக்கங்களுடைய சுயாதீனத்தன்மை சொல்றது. இது வந்து எங்களுக்கு சொல்லுவோம் வெப்ப இயக்கவியலுக்குரிய ஒரு பகுதி சொல்லுவோம். சரியா? தெர்மோடைனமிக் சொல்ற அந்த பகுதிக்குரிய ஒரு பார்ட் தான் இது. இந்த பகுதியை பொறுத்த மட்டும் எங்களோட எக்ஸாம் பேப்பர்ல எந்த பகுதியில வரும் சொன்னா கூற்று கேள்விகளுக்குள்ள வர ஒரு பகுதி. விளங்குதா? இதுக்குள்ள வரும் கூற்று கேள்விகளுக்குள்ள வரக்கூடிய ஒரு பாட்டன் இந்த ரசாயன தாக்கங்களின் போதான சுயாதீனத்தன்மை என்று சொல்லக்கூடிய விஷயம். சரியா? இது தன்மை எங்க இந்த பாடத்துல வர உப தலைப்புகள் சொல்றது. ஓகே, இப்ப இந்த யூனிட்ல நாங்க என்னத்தை படிக்க போறோம், இந்த யூனிட் அறிமுகம் என்ன அப்படின்றத நாங்க முதலாவது பார்ப்போம். என்ன அப்படின்னு சொன்னா இந்த அலகுல வந்து சக்தி மாற்றங்கள் பத்தி தான் நாங்க என்ன செய்ய போறோம் படிக்க போறோம். ஒரு தாக்கம் நிகழ்கின்ற நேரம் நிகழக்கூடிய சக்தி மாற்றங்கள் என்ன என்ற சம்பந்தமாக படிக்க போறோம். இந்த சக்தி மாற்றங்கள் என்ன அடிப்படையில நடக்கும் அப்படின்னு சொன்னால் வெப்ப வடிவுலத்தான் இது நிகழும். சக்தி மாற்றங்கள் என்ன எந்த அடிப்படையில நிகழும் சொன்னால் வெப்ப அடிப்படையில தான் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் இந்த சக்தி மாற்றங்கள் நிகழும். சரியா? ஓகே, பொதுவாக எல்லா தாக்கங்களும் நடைபெறுகிற நேரம் என்ன செய்யப்படும் சக்தி வெப்ப வடிவுல என்ன செய்யப்படும் சொன்னால் ஒன்று